நிறைய பேருக்கு தெரியாது ரஜினி சாரோட ஸ்டைல் எங்கேருந்து எடுத்திருப்பாருன்னு நிறைய பேர் சொல்லும்போது, சிவாஜி சாரோட ஸ்டைல்ல இருந்து ரஜினி சாரோட ஸ்டைல் இருக்கு. ஓகேங்களா? இன்னும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததேன்னு, அந்த ஸ்டிக்க அவர் எப்படி ப்ளே பண்ணியிருப்பாருன்னு மட்டும் இன்னைக்கு போய் அந்த சாங் பாருங்களேன். ரஜினியோட ஸ்டைல் எப்படி மூவ் பண்ணியிருப்பாரோ, அன்னைக்கு சிவாஜி சார் பண்ணியிருப்பாரு. அந்த அந்த ஸ்டிக்க சூட்டிட்டு அப்படி அந்த அந்த லாஸ்ட்டா அந்த ஸ்டைல் அப்படி போவார் அந்த 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 ஸ்டிக்க வச்சுட்டு. அந்த ஆட்டிட்யூட் எங்கேருந்து ஒரு இடத்துக்கு இருக்குல்ல. அப்ப அதெல்லாம் வந்து ஒரு இடத்துக்கு இருக்குல்ல. அப்ப அந்த இதே நீங்க அந்த 3 தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா, 3 நீங்க சிவாஜி சார நீங்க பார்க்கலாம். கைய கடிச்சுக்கிட்டு ஒரு இடத்துல ஒரு பையன் பேசுவான். "ஏய் ஒரு இடத்துல நின்னுடா அந்த சைடு பேசிட்டு இருப்பான்." அப்படியே குனிஞ்சுட்டு, "இல்ல டாட், இல்ல டாட்." அப்படின்ட்டு ஒரு பிஹேவியர் இந்த சைடு இருக்கும். இன்னொருத்தர் அந்த சைடு இருப்பாரு. அப்ப அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எந்த வசதி இருக்கும்போது, இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த மேக்கப் இன்னைக்கு வந்து நம்ம ஹாலிவுட்லேருந்து யார வேணா கூட்டு வந்து ஒரு பிளாஸ்டிக் மேக்கப் பண்றோம். ப்ராஸ்தட்டிக் சைடுல பண்றோம். என்ன வேணா இன்னைக்கு பண்ண முடியும். ஏஐல பண்றோம், சிஜில பண்றோம். அப்பலாம் எந்த ஃபெசிலிட்டியும் கிடையாது.